அடுத்து மிகப்பெரிய அளவில் நடிகர்களினுடைய இழப்பு அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ அப்படித்தான் மராத்தியில் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகரான விலாஸ் ஜோஸ்வானி அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய செய்தி ரொம்பவே எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பல பிரபலங்களும் நடிகர்களும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நிறைய திரைப்படங்களில் இவர் நடித்து ரொம்பவே பிரபலமானார். அதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது, ஆனால் நல்லா இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. இவருக்கு பிரைன் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதோட இதய பிரச்சனையும் வந்திருக்கான். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு முறைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இது போல் நடக்கிறதுக்கெலாம் காரணம்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வந்துட்டு தான் இருக்கோம். கிரவுட் ஃபண்டிங் மூலமாக தான் இவருக்கு சிகிச்சை கொடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நண்பர்கள் தான் அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நல்லபடியாக இவர் வீடு திரும்புவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் இப்போ அவர் காலமாக இருக்கார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக விலாஸ் அவர்களினுடைய ஆன்ம சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தேனி முருகன் அப்படின்றவர் பிரபல காமெடி நடிகர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியாகி வரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னென்னா, தேனி முருகன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாரதிராஜா அவர்களுடைய தம்பி தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவருடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் உடன் பிறந்தவங்க, அதனால் எனக்கு அவர் அண்ணன் முறை ஆவார். நான் சினிமாவில் துணை இயக்குனராக பணிபுரிஞ்சேன். இயக்குனராகணும், படங்கள் இயக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. ஆனால் எனக்கு காமெடி கதாபாத்திரங்கள் கிடைக்கவே நான் அது நடிக்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் ஒரு காமெடி நடிகனாக வெளியில் நான் தெரிய ஆரம்பித்தேன். குறிப்பாக வடிவேலு அவர்கள் கூட இவர் நடிச்சிருந்தது இவருக்கு வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. ஒரு படத்தில் அவரை கத்தியால் குத்துவது, அவரை எங்கே பார்த்தாலும் வம்பிழுப்பதுன்னு சில கேரக்டர் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. வேறு யாராக இருந்தால் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் வடிவேலு சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இப்போ இவர் சொல்லியிருக்காது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. சமீபத்தில் பாரதிராஜா அவர்களுடைய மகன் காலமானது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை பற்றியும் அண்ணனை நான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப உடைந்து போயிருக்காரு, சீக்கிரமே அவர் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு தேனி முருகன் அவர்கள். இப்போது தேனி முருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. சின்ன விஷயம் சொன்னாலே அது பிரபலமாயிடும். அதுவும் இயக்குனர் இமயம் அவர்களை பற்றியது அப்படின்னா அதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதனால் இவருடைய சொந்த தம்பி அப்படின்னு என்றைக்குமே நான் அவருடைய அண்ணன் மிகப்பெரிய அளவில் எனக்கு இவர் இந்த சொந்தம் அந்த சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும்னு எனக்கு தோணுனது கிடையாது. அவர் அவருடைய வேலையை பார்ப்பாரு, நான் என் வேலையை பார்ப்பேன்னு இப்போ தேனி முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப எல்லோருடைய ஆர்வத்தையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எல்லோருடைய கவனமும் அவர் பேச்சு மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தனக்கும் தன்னுடைய அண்ணனுக்கும் என்ன விதமான ஒரு சம்மந்தம் உறவு இருக்குது அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமர்ஸுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.